ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 8ஆம் அத்தியாயம் பிராகார்ண கர்ணனின் கதை. குறிப்பு: இவ்வத்தியாயம் வில்வ இலைகளால் சிவபெருமானை வழிபடுவது பெரும் சிறப்பை விவரிக்கிறது. நாரத மாமுனிவர் கூறினார். நாடிஜங்கன் எனும் கொக்கு கூறிய சொற்களை கேட்டதும் மார்க்கண்டேயருடன் இருந்த அந்த அரசன் மிகுந்த துயரமடைந்தார். வெளிகள் குளமாகி துயருற்றிருக்கும் மன்னனை கண்டு அதே அளவு வருத்தமடைந்த அந்த முனிவர் அவனுக்காக அந்த கொக்கினிடம் இவ்வாறு கூறினார். மிகவும் பாக்கியம் வாய்ந்த பறவையை இந்திரத்யும்ன மன்னனுக்கு நம்பிக்கையை ஊட்டிய பின்னர் நீண்ட ஆயுள் கொண்ட நாம் இருவரும் அவனை குறித்து ஓரளவு அறிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் அவனுடன் உன்னை தேடி இங்கு வந்தேன். ஆனால் அவனது நோக்கம் நிறைவேறவில்லை. மிகுந்த விரக்தியையும் மனச்சோர்வையும் அடைந்து விட்டதால் அவன் தீயில் புகுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறான். அவன் என்னை அணுகினான், நான் அவனை அணுகினேன். ஆனால் அவனது விருப்பம் நிறைவேறவில்லை. எனவே நானும் அவனை பின்தொடரப் போகிறேன். மரணத்தின் மீது ஆணையாக இதை கூறுகிறேன். நம்பிக்கை அளித்து அருகில் வரவழைக்கப்பட்ட ஒருவர் ஏமாற்றம் அடைவதை காண்பதை நல்லவர்களால் பொறுத்து கொள்ள இயலாது. எனவே வாழ்வதை விட மரணமே மேலானது. அவரது மனதில் இருந்ததை அவர் என்னிடம் கோரினார். நீண்ட ஆயுள் கொண்ட என் நண்பனே, அவனை குறித்து அறிந்து கொள்ளும் விஷயத்தில் உன்னை மனதில் கொண்டு நானும் அதற்கு ஒப்புக்கொண்டேன். வாக்குறுதி அளித்ததை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதால் எனது நீண்ட ஆயுளால் எந்த பயனும் இல்லை. நண்பனே, இப்போது வஞ்சகத்தின் மூலம் உதவி கோருபவர்களின் நம்பிக்கையும் விருப்பமுமே நிறைவேற்றப்படுகின்றன. வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் அரிச்சந்திர மன்னனை போலவே மிக இழிந்த மக்களின் ஊரில் அடிமையாக வாழ்வதும் மனிதர்களுக்கு புகழுக்குரியதே. ஆனால் உண்மையை கடைபிடிக்காதிருப்பது எவ்வகையிலும் புகழுக்குரியது அல்ல. மித்ரன், நண்பன் என்பது சிநேகம், அன்பு என்பதன் பரியாய சொல். அது சப்தபதம் 7 சொற்களை கூறுவதாலோ அல்லது 7 அடிகள் ஒன்றாக நடப்பதாலோ உருவானது என்று அறியப்படுகிறது. துன்பத்தில் இருக்கும் நண்பனிடம் வெளிப்படாத அந்த அன்பு எத்தகையது! எனவே புகழ்பெற்ற உடலை கொண்ட இவனுக்காக இவனுடன் இணைந்து தீயை மூட்டுவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன். நண்பனே, இதுவே உண்மை. மிகவும் பாக்கியம் வாய்ந்த நாடிஜங்கனே, பறவைகளில் சிறந்தவனே, என்னை செல்ல அனுமதிப்பாயாக. உன்னுடனான எனது சந்திப்பு இதுவே இறுதியானது. நாரத மாமுனிவர் கூறினார். மார்க்கண்டேய முனிவர் கூறிய இடி முழக்கம் போல தாங்க முடியாத அந்த வார்த்தைகளை செவிமடுத்த அவர் ஒரு கணம் ஆழ்ந்து சிந்தித்தார். பின்னர் வெளி தோற்றத்திற்கு மகிழ்ச்சி அடைந்தவராக அவர்களிடம் இவ்வாறு கூறினார். நாடிஜங்கர் கூறினார். சிறந்த முனிவரே, அப்படியானால் உங்கள் நண்பர் இப்போது தீயில் இறங்குவதை தடுத்து நிறுத்துங்கள். என்னை விட நீண்ட காலம் வாழ்ந்த ஒருவர் இருக்கிறார். அவர் சிவ பர்வதத்தில், அதாவது கைலாயத்தில் வசிக்கும் பிராகார கர்ணன் எனும் பெயரை உடைய ஒரு ஆந்தை ஆவார். அவருக்கு அரசன் இந்திரத்யும்னனை குறித்து நிச்சயமாக தெரிந்திருக்கும். எனவே நம் நண்பரின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நானும் நீங்களும் இவரும் அரசனும் இணைந்து அந்த சிவனாரின் இருப்பிடமான கைலை மலைக்கு செல்வோம். இவ்வாறு கூறிய பின்னர் அந்த 3 சிறந்த த்விஜர்கள், இருமுறை பிறந்தவர்கள், ஒரு பறவை, ஒரு பிராமணர், ஒரு சத்திரியர் கைலாயத்திற்கு சென்று தங்கள் கூட்டில் தங்கி இருந்த அந்த ஆந்தையை கண்டனர். அது அவர்களை உரிய வரவேற்புடனும் மரியாதையுடனும் வரவேற்றது. மற்ற இருவரை குறித்தும் அந்த பறவையிடம் நாடிஜங்கரிடம் வினவப்பட்டது. பின்னர் அது அவர்கள் விரும்பிய அனைத்தையும் அந்த ஆந்தையிடம் கூறியது. நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர். அரசன் இந்திரத்யும்னனை குறித்து உங்களுக்கு தெரிந்தால் எங்களிடம் கூறுங்கள். அதை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு காரியம் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. அப்போதுதான் நாங்கள் மூவரும் உயிரோடு இருக்க முடியும். அவ்வாறு வினவப்பட்டதும் நண்பரின் காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வருத்தத்தால் அந்த ஆந்தை சோகமடைந்தது. அது எனக்கு அரசன் இந்திரத்யும்னனை குறித்து தெரியாது. நான் இப்பூமியில் பிறந்து 28 கல்பங்கள் கடந்து விட்டன. இந்திரத்யும்னன் என்ற அரசனை குறித்து இப்பூமியில் கேள்விப்பட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை என்று கூறியது. இதனை கேட்ட அரசன் அதன் ஆயுள் காலம் அவ்வளவு நீண்டதாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். வருத்தத்துடன் இருந்த போதிலும் அவர் அதன் நீண்ட ஆயுளை குறித்து வினவினார். உங்கள் ஆயுள் அவ்வளவு நீண்டதாக இருந்தால் அது உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கூறுங்கள். மிகவும் இழிவானதாக கருதப்படும் இந்த ஆந்தை நிலையை நீங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள்?
பிராகார கர்ணர் கூறினார், அன்பிற்குரியவரே, நான் எவ்வாறு நீண்ட ஆயுளை பெற்றேன் என்பதனை செவிமடுங்கள். அது சிவபெருமானை வழிபட்டதால் நிகழ்ந்தது. தற்போதுள்ள இந்த இழிவான ஆந்தை வடிவம் ஒரு மகரிஷியின் சாபத்தால் ஏற்பட்டது. முன்பு நான் வசிஷ்ட முனிவரின் குலத்தில் பிறந்த ஒரு பிராமணராக இருந்தேன். கண்டன் என்ற பெயரில் நான் நன்கு அறியப்பட்டிருந்தேன். வாரணாசியில் சிவபெருமானை வழிபடுவதில் நான் ஈடுபட்டிருந்தேன். நல்லோர்களின் சபையில் தர்மம் குறித்த உபதேசங்களை நான் வழக்கமாக செவிமடுப்பேன். வழிபாட்டு முறைகளையும் அறிந்து கொண்டேன். சிதை உறாத வில்வ இலைகளால் சிவபெருமானை வழிபட்டேன். மல்லிகையோ மந்தார மலரோ அல்லது தாமரையோ, மல்லிகை மலர்கள் கூட மன்மதனின் எதிரியான சிவபெருமானுக்கு ஸ்ரீவிருக்ஷம், அதாவது வில்வ இலை அளிக்கும் விருப்பத்திற்கு இணையானவை அல்ல. சிவனாரின் திருமுடியில் சிதையாத ஒரே வில்வ இலை, அதாவது 3 இதழ்கள் கொண்ட ஒரு முழுமையான வில்வ தளிர் சமர்ப்பிக்கப்பட்டால் 1,00,000 மலர்களால் செய்யப்படும் வழிபாட்டின் புண்ணியம் கிடைக்கிறது. தாமே கொண்டு வந்த சிதையாத வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை பக்தியுடன் வழிபடுவதன் மூலம் ஒருவர் சொர்க்கத்தில் 1,00,000 ஆண்டுகள் வாழ முடியும். சிறந்த சாஸ்திரங்களில் இருந்து இதை அறிந்த நான் 3 இதழ்கள் கொண்ட வில்வ இலைகளை கொண்டு தினமும் 3 வேளை ஈஸ்வரனாரை பக்தியுடன் வழிபட்டு வந்தேன். 100 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் பிறையை சூடிய அந்த இறைவனார் திருப்தி அடைந்தார். அவர் என் முன் தோன்றி மேகத்தின் முழக்கம் போன்ற கம்பீரமான குரலில் என்னிடம் உரையாடினார். ஈஸ்வரனார் கூறினார், சிறந்த பிராமணனே, வில்வ இலைகளால் நீ செய்த வழிபாட்டில் நான் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை வினவுவாய். அது பெறுவதற்கு மிகவும் கடினமானதாக இருந்தாலும் சரி, நான் அதை உனக்கு அளிப்பேன். சிதையாத ஒரே ஒரு வில்வ இலையால் வழிபடப்படும் போது கூட நான் மிகுந்த திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அடைகிறேன். ஆனால் கோடிக்கணக்கான பிற மலர்களால் வழிபடப்படும் போது அத்தகைய மகிழ்ச்சியை நான் அடைவதில்லை. சம்புமூர்த்தி சிவபெருமான் இவ்வாறு கூறியதும் என் மனதில் இருந்த வரத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இறைவா, முதுமையில்லாத அழியாதவனாக என்னை ஆக்கி அருள்வீராக. அப்போது லீலா வினோதனான அந்த இறைவன் தயக்கமின்றி அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்தார். நான் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைந்தேன். பூமியிலேயே மிகவும் பாக்கியசாலி மற்றும் மன நிறைவு கொண்டவனாக என்னை உணர்ந்தேன். அதே நேரத்தில் பிருகுமுனிவரின் குலத்தில் ஒரு பிராமணர் பிறந்திருந்தார். 3 பிறவிகளாக அறநெறியில் வாழ்ந்து புண்ணியம் சேர்த்த அவர் அஷவித், ஐம்புலன்களின் தன்மையை அறிந்தவர் மற்றும் அக்ஷாரத்வித், எழுத்துக்களையும் அவற்றின் பொருளையும் அறிந்தவர் அல்லது அழியாத பரம்பொருளை அறிந்தவர் ஆகிய சிறப்புகளை கொண்டிருந்தார். சுதர்ஷனா என்ற புகழ்பெற்ற கற்புக்கரசி ஒருத்தி அவரது அன்பிற்குரிய மனைவியாக இருந்தாள். அவள் முனிவர் தேவலரின் மகளாவாள். அழகில் அவளுக்கு நிகராக பூமியில் வேறு யாரும் இல்லை. தன் கணவரின் முகத்தை காணும் போதெல்லாம் அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள். அவளிடம் அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் தன் தாயை போலவே திகழ்ந்தாள். அவள் குழந்தை பருவத்தை அடைந்து இளமை பருவத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தாள். நற்குணங்கள் அனைத்தும் நிறைந்த அந்த மகனை யாருக்கும் திருமணம் முடித்து தர அவளது தந்தையால் இயலவில்லை. குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கு மாறும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அவளை கண்டேன். அவளுக்குள் மலரும் இளமையின் உணர்வுகளாலும் பாவனைகளாலும் அவள் மிகுந்த வசீகரத்துடன் திகழ்ந்தாள். அரிசியும் எள்ளும் கலந்திருப்பதை போல அவளது உடலில் இந்த 2 பருவங்களும் மகிழ்ச்சிகரமாக கலந்திருந்தன. மற்ற உணர்வுகள் அனைத்தும் அவளது உடலில் இருந்து விலகி கொண்டன. அவள் தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அவள் மிகுந்த அழகு வாய்ந்த ஒரு பொம்மையை போல திகழ்ந்தாள். பிராமணரை, மற்றவர்களிடம் காணப்படாத தனித்துவமான உடல் அமைப்பும் அழகும் கொண்ட அந்த மெல்லிய இடையுடைய மங்கையை கண்ட நான் இவ்வாறு எண்ணினேன், இவளை படைத்த படைப்பாளி ஒரு தனித்துவமானவர். அப்போது மலர் அம்பு ஏந்திய காமன் மன்மதன் விளையாட்டாக என் மீது அம்புகளை எய்ததால் எனக்குள் சாத்வீக பாவங்கள், உணர்வுகளின் வெளிப்பாடுகளான வியர்வை, மெய் சிலிர்ப்பு போன்றவை தோன்றின.
பின்னர் திக்கி திணறும் குரலில் நான் அவளது தோழியிடம், இவள் யாருடைய மகள் என்று வினவினேன். இவள் பிருகுகுலத்தை சேர்ந்த ஒரு பிராமணரின் மகள். இவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. விளையாடுவதற்காக இங்கு வந்துள்ளாள் என்று கூறினாள். மலர் அம்புகளை ஏந்திய காமனின் அம்பு மழையால் கடுமையாக தாக்கப்பட்ட நான் பிருகுகுலத்தை சேர்ந்த அவளது தந்தையிடம் சென்றேன். அவரை வணங்கி அவளை எனக்கு திருமணம் செய்து தருமாறு வேண்டினேன். நன்னடத்தையும் குல பெருமையிலும் நான் அவர்களுக்கு சமமானவன் என்பதையும் அவளை நான் மனதார விரும்புகிறேன் என்பதையும் அறிந்த அவர் முதலில் வாய்மொழியாகவே அவளை எனக்கு திருமணம் செய்து தருவதாக ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் தான் ஒரு விகாரமான தோற்றம் கொண்ட பிராமணருக்கு திருமணம் முடித்து தரப்படவிருப்பதை மற்றவர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருப்பதன் மூலம் பார்கவரின் மகள் அறிந்து கொண்டாள். துயருற்றவளாய் அவள் தன் தாயிடம் என்ன நிகழ்ந்து விட்டது என்று காணுங்கள். அத்தகைய மணமகனுக்கு என்னை திருமணம் முடித்து தருவதன் மூலம் என் தந்தை மிகவும் முறையற்ற ஒரு செயலை செய்துள்ளார். நான் விஷத்தை கலந்து பானத்தை அருந்தி விடுவேன் அல்லது தீயில் இறங்கி விடுவேன். அதுவே மேல். எந்த சூழ்நிலையிலும் விகாரமான தோற்றம் கொண்ட ஒரு கணவனின் மனைவியாக நான் ஒருபோதும் ஆக மாட்டேன் என்று கூறினாள். பின்னர் தாய் தன் மகளுக்கு உண்மையை விளக்கிவிட்டு பார்கவரிடம் உறுதியாக நம் மகளை விகாரமான தோற்றம் கொண்ட ஒருவருக்கு திருமணம் முடித்து தரக்கூடாது என்று கூறினாள். அன்பிற்குரிய மனைவியின் வார்த்தையை செவிமடுத்த பின்னரும் தர்மசாஸ்திர நூல்களை ஆராய்ந்த பின்னரும் அவர் பின்வருமாறு தீர்மானித்தார். சிறந்த மணமகன் ஒருவர் வந்தால் வாய்மொழியாக வாக்களிக்கப்பட்ட அந்த பெண்ணை அவர் அழைத்து செல்லலாம். திருமணச் சடங்கின் முழுமையான நிறைவு என்பது மணப்பெண் கல் பலகையின் மீது பாதம் வைத்து 7வது அடி எடுத்து வைக்கும்போதுதான் நிகழ்கிறது. இவ்வாறு தீர்மானித்த அந்த பிராமணர் அப்பெண்ணை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணத்திற்கு முந்தைய நாள் இந்த விவரங்கள் அனைத்தும் என் செவிக்கு எட்டின. அதனால் நண்பர்களுக்கு முன்னால் நான் மிகுந்த அவமானத்திற்குள்ளானேன். ஐயனே, என்னால் என் முகத்தை காட்ட இயலவில்லை. காமத்தால் பெரிதும் பீடிக்கப்பட்ட நான் நள்ளிரவில் அவளை கடத்தி சென்றேன். அவள் உறங்கிக் கொண்டிருந்த போது நான் அவளை அணுகுவதற்கு மிகவும் கடினமான ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டு என் மனதில் இருந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டேன். அந்த பெண்ணுக்கு அதில் விருப்பமில்லை என்றாலும் நான் அவளுடன் வலுக்கட்டாயமாக உடல் உறவு கொண்டேன். அவளுடைய தந்தை எனக்கு மிக அருகிலேயே பின்தொடர்ந்து வந்திருந்தார். மறுநாள் காலையில் அவர் சில பிராமணர்களுடன் அங்கு வந்தார். தன் மகள் திருமணம் செய்து கொண்டதை கண்ட பார்கவர் பிருகுமுனிவர் கடும் கோபமடைந்து என்னை சபித்தார். பார்கவர் கூறினார், என் மகளை நீ நிசாச்சரன், இரவில் சஞ்சரிப்பவன் அல்லது அரக்கன் முறைப்படி திருமணம் செய்து கொண்டதால் பாவியே, நீ விரைவில் ஒரு நிராச்சரனாக மாறுவாய். அவ்வாறு சபிக்கப்பட்டதும் நான் அவர் பாதங்களை பற்றி கொண்டு வணங்கினேன். ஐயகோ என்று தழுதழுத்த குரலிலும் விழிநீர் ததும்பும் விழிகளுடனும் கூறினேன், பின்னர் எந்த தவறும் செய்யாத என்னை ஏன் சபிக்கிறீர்கள்? உண்மையில் உங்கள் மகளை நீங்கள் முதலில் எனக்கு வாய்மொழியாகவே கொடுத்திருந்தீர்கள் அல்லவா என்று வினவினேன். அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். ஒரு முறை தானமளிப்பது மட்டுமே செல்லுபடியாகும் என்று ஸ்மிருதி தர்மசாஸ்திரம் கூறுகிறது. அரசர்கள் ஒரு முறைதான் வாக்குறுதி அளிப்பார்கள். அறிஞர்கள் ஒரு முறைதான் பேசுவார்கள். பெண்கள் ஒரு முறைதான் திருமணத்திற்காக கன்னிகாதானம் செய்யப்படுவார்கள். இவை மூன்றும் ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடியவை. ஐயனே, நீங்கள் என்னை வீணாக சபித்து விட்டீர்கள். இதை சற்று சிந்தித்து காணுங்கள். மகளை வாய்மொழியாக தானமளித்த பின்னர் தன் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கும் தீய எண்ணம் கொண்டவன் நரகத்தில் வீழ்வான் என்று புனித நூல்கள் தீர்மானித்துள்ளன. இதனை செவிமடுத்ததும் என் வார்த்தைகள் உண்மையானவை என்று அவர் முடிவு செய்தார். அவர் மனதிற்குள் வருந்தினார். பின்னர் அந்த முனிவர் என்னிடம் இவ்வாறு கூறினார், என் வார்த்தைகள் மாறாது. நீ ஒரு ஆந்தையாக மாறுவாய். சிறந்த பிராமணனை ஆந்தையும் ஒரு நிராச்சரன், இரவில் சஞ்சரிப்பவன் என்றே அழைக்கப்படுகிறது. பிராமணனே, இந்திரத்யும்ன மன்னனை அடையாளம் காண்பதற்கு நீ உதவும் போது உனது பழைய வடிவத்தை நீ மீண்டும் பெறுவாய் என்று அவர் என்னிடம் கூறினார். அவ்வாறு அவர் கூறினார். அவர் அந்த வார்த்தைகளை கூறிய அதே கணத்தில் நான் இந்த ஆந்தை வடிவத்தை அடைந்தேன்.
பிரம்மதேவரின் 28 தினங்களுக்கு, அதாவது 28 கல்பங்களுக்கு இணையான இத்தனை தினங்கள் மனித கணக்கீட்டின்படி கடந்துவிட்டன. முன்னொரு காலத்தில் வில்வ இலைகளால் சந்திரனை சூடிய இறைவனை சிவபெருமானை வழிபட்டதன் மூலம் நான் மிக நீண்ட ஆயுளை பெற்றிருந்தேன். இப்போது இந்த முனிவரின் சாபத்தால் கைலாய மலையில் மந்தாகினி நதிக்கரையில் எனக்கு இந்த இழிவான நிராச்சர, அதாவது ஆந்தை வடிவம் கிடைத்தது. 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.